வணக்கம். இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? பெருமை. யாராவது நம்மளை புகழ்ந்து சொல்லிட்டா அப்பா காலரை தூக்கி விட்டுக்குவோம்ல, நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பெருமைங்கிறது என்ன? ஒருத்தர் நம்ம புகழ்ந்து சொல்லணுன்னா நம்ம சிறப்பான செயல்களை செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளாம் செய்கிறோமா? சும்மா சொன்னாலே நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குல்ல. இப்போ அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எல்லா மக்களும் பிறப்பால் சமமாக கருதப்படுகிறார். ஒன்று போலத்தான். ஒரு தாய் வயிற்றில் இருந்தோ ஒரு விதைகளில் இருந்தோ தான் நாம் உற்பத்தியாகிறோம், பிறக்கின்றோம். செடிகளாக இருந்தால் விதைகள், மக்களாக இருந்தால் ஒரு தாய் வயிற்றில் இருந்து நாம் பிறக்கின்றோம் இல்லையா? இந்த பிறப்பில் எதுக்காவது மாற்றங்கள் இருக்கானா? கிடையாது. எல்லாரும் ஒரே போல தான் பிறக்கிறோம். ஆக சமமாக இருக்கிறோம். எப்போ நமக்கு வேற்றுமை வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நாம் செய்யக்கூடிய நல்லவை தீயவை இவற்றை பொறுத்து நமது சிறப்பு இயல்புகள் அமைகின்றன. இது எல்லாருக்கும் ஒத்து இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொருவருடைய குணமும் மாறுகின்றன. எப்போ வேற்றுமை வருகிறது என்றால், பிறப்பால் அனைவரும் சமமாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்தே நமது சிறப்பானது அமைகிறது என்பதை வலியுறுத்துகிறது இந்த குறள். அடுத்தது பார்க்கலாமா? பெருமை உடையவர் ஆற்றுவாராற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் ஆற்றுவாராற்றின் அருமையுடைய செயல். பெருமை அப்படின்னு நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த பண்புக்கு உரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? உயரிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல செயல்கள், உயரிய செயல்கள், நன்மை செய்யக்கூடிய செயல்கள் இவற்றை செய்பவர்களே தம் வாழ்வில் உரிய நெறிமுறையோடு இருப்பார்கள். அதுவே அவர்களது பெருமை. இப்போ சின்னோண்டு அதை பார்க்கலாமா? உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை செய்து பெருமை பெறுவார்கள் என்பதே இதன் பொருளாகும். நன்றி. மீண்டும் மற்றுமோர் பதிவில் சந்திப்போமா? வணக்கம். நன்றி.